ഇന്ന് രാത്രി இந்த இரவு മനസ്സിലെ உங்க இருதயத்தில் ചേർന്നിരിക്കുന്ന എല്ലാ ഭയവും പുറത്തു പോകണം. உள்ள இருக்கிற சகல பயங்களும் வெளியேறட்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ തട്ടി യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் എന്തിനെ കുറിച്ചാണ് നീ ഭയപ്പെടുന്നത്? எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? കടത്തെ കുറിച്ചാണ് നീ ഭയപ്പെടുന്നത്? கடல் பாரத்தை குறித்து பயப்படுகிறீங்களா? മന്ത്രവാദത്തെ കുറിച്ചാണ് ഭയപ്പെടുന്നത്? மந்திரவாதத்தை குறித்து பயப்படுகிறீங்களா? ஆபிசாரத்தை குറിച്ചാണ് ഭയപ്പെടുന്നത്? பில்லி சூனியத்தை குறித்து கொஞ்சம் ஆமென் பயப்படுறீங்களா? ஃபியூச்சர்നെ കുറിച്ചാണ് ഭയപ്പെടുന്നത്? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? നാളെയെ കുറിച്ചാണ് ഭയപ്പെടുന്നത്? நாளைய தினத்தை குறித்து பயப்படுறீங்களா? எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் ഇന്ന് രാത്രി മാറി പോകട്ടെ. இந்த இரவே மாறி போகட்டும். ഭയം ഉള്ള ഇടത്ത് യേശു വരട്ടെ. இயேசு வருவாராக. നിന്റെ ചിന്ത உங்க சிந்தை ഭയം ആയിരിക്കരുത്. ஓ அது பயமா இருக்க கூடாது. നാളെയെ കുറിച്ച് ആവരുത്. நாளைய குறித்த சிந்தையா இருக்க கூடாது. ഫ്യൂച്ചറിനെ കുറിച്ച് ആകരുത്. எதிர்காலத்தை குறித்த சிந்தை இருக்க கூடாது. ബിസിനസിനെ കുറിച്ച് ആകരുത്. பொருளாதாரத்தை பிசினஸ் குறித்து இருக்க கூடாது. യേശു ആയിരിക്കണം. இயேசுவாகவே உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் இருக்க வேண்டும். നിന്റെ മൈൻഡ് ഫുൾ, உங்க சிந்தை முழுவதிலும், നിന്റെ ഹാർട്ട് ഫുൾ, உங்க இருதயம் முழுவதும், നിന്റെ മൂச்சு ഫുൾ, உங்க சுவாசம் முழுவதும், നിന്റെ രക്തത്തിനകത്ത്, உங்க ரத்தத்துக்குள்ளே യേശു മനസ്സിനകത്തുള്ള എല്ലാ നെഗറ്റീവ് മാറ്റേ. இருதயத்தில் இருக்கக்கூடிய சகல அவிசுவாசமான தேவையில்லாத சிந்தையை தூக்கி போடுவோம். ஹல்லேலூயா. അപ്പോൾ രാത്രിയുടെ 4-ാം യാമത്തിൽ നെഗറ്റീവ് അടിച്ചു പോയ ശിഷ്യന്മാരെ തേടി യേശു വന്നു. அப்போ இரவின் 4ஆம் ஜாமத்தில சிந்தை முழுவதும் அவிசுவாசத்தினால் நிறைந்திருந்த இந்த சீஷர்கள் நடுவிலே இயேசு வந்தார். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നെഗറ്റീവ് തോട്ടിൽ ഇരിക്കുന്ന നിന്നെ തേടി യേശു വരികയാണ്. ஓ எதிர்மறையான சிந்தையில் இருக்கிற உங்களை பார்த்து இயேசு வருகிறார். கரமடிச்சு பாரு, கை தட்டி சொல்லுங்க. சகல நெகட்டிவ் தாட்ஸ்களும், சகல நெகட்டிவ் தாட்ஸும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும். இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. அவிசுவாசமான சிந்தை ஜனத்தை விட்டு விலகட்டும். നീ പോലും അറിയാതെ നിനക്കെതിരെ വന്ന കടഭാരത്തെ ദൈവം മാറ്റും. உங்களுக்கே தெரியாமல் வந்த கடன் பாரத்தை தேவன் அவரே மாற்றி விடுவார். നീ പോലും അറിയാതെ, உங்களுக்கே தெரியாமல் നിന്നിൽ വന്ന സകല പ്രശ്നങ്ങളെയും, உங்களில் வந்த சகல பிரச்சனைகளையும் കർത്താവ് പരിഹരിക്കും. கர்த்தர் பரிகரிப்பார். കർത്താവിന് കൊട്. ஆமென். கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை, பிரச்சனையை, வேதனையை கொடுங்கள். യേശുവിനെ കർത്താവ് രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചു. இயேசுவை கர்த்தர் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். വിടേണ്ടത് വിട്ടിട്ടില്ല. ஆமென். ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா விட வேண்டியதை இன்னும் விடல. ഇപ്പോഴും തലയിൽ വെച്ചിരിക്കുന്നു. இப்போவும் நான் சுமந்துட்டு தான் வருவேன்னு தலைமையில வச்சிருக்காங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പീറ്റർ പറയുന്നു, பேதுரு சொல்கிறார், നിന്റെ ഭാരം എൻ്റെ മേൽ വെച്ചുകൊള്ളുക. ஆமென். பாரத்தை என் மேல் வைத்து விடு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി ഇറക്കി വെക്കാൻ തയ്യാറുള്ളവർ കരമടിച്ചു പറയാം. ஓ இந்த இரவுல கரங்களை தட்டி ஆராதிக்க முடிகிறவர்கள் கைகளை தட்டி ஆராதிப்போம். നിന്റെ ഭർത്താവിനെ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ കൊട്. உன் கணவனை தேவ கரத்திலே கொடுத்து விடு. നിന്റെ ഭാര്യയെ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ കൊട്. உன் மனைவியை தேவனுடைய கரத்தில் கொடு. നിന്റെ അമ്മാവിയെ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ കൊട്. உன் மாமியாரை தேவனுடைய கரத்திலே கொடுத்து விடு. നിന്റെ മരുമകളെ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ കൊട്. உன் மருமகளை தேவனுடைய கரத்தில் கொடு. നിന്റെ മക്കളെ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ കൊട്. உன் பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் கொடு. എന്നിട്ട് നീ സ്വസ്ഥമായിരിക്കും. ஓ கொடுத்து விட்டு சமாதானமாயிரு. ഞാൻ നിനക്ക് വേണ്ടി കരുതുന്നവനാകയാൽ, நான் உனக்காக சகலவற்றையும் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறவன். ഞാൻ നിനക്ക് വേണ്ടി കരുതുന്നവനാകയാൽ, ஓ நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் നിന്റെ സകല ചിന്താകുലങ്ങളും, உன்னுடைய சகல கவலைகளையும் എന്റെ മേലിട്ടുകൊള്ളുക. என் மேல் வைத்து விடு. Praise the Lord. ஆமென். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഞാൻ നിനക്ക് വേണ്ടി உனக்காக കരുതുന്നവനാകയാൽ, ஓ உன்னை விசாரிக்கிறவனாய் இருக்கிறபடினாலே നിന്റെ സകല ചിന്താകുലങ്ങളും, உன்னுடைய சகல கவலைகளையும் എന്റെ മേലിട്ടുകൊള്ളുക. என் மேல் வைத்து விடு.